Hello dear students, this is Maxon. Now I will teach about 10th Mathematics chapter number 5, example 5.16. Prove analytically that the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side and is equal to half of its length. Okay, so now we need to find ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளில் டூ சைடுக்கு நீங்கள் மிட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணணும். அந்த மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுற லைன் ட்ரையாங்கிளில் தேர்ட் சைடில் பேரலாக இருக்கணும். கண்டிஷன் புரியுதா? ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் டூ சைடில் மிட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறீங்க. அந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணி வர லைன் ட்ரையாங்கிளில் தேர்ட் சைடாக இருக்கிற லைனுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் இட்ஸ் லென்த். ஸோ இங்கே ஜாயின் பண்ணுறீங்கல்ல இந்த மிட் பாயிண்ட்ஸ் உடைய லைன், அந்த லைன் இந்த தேர்ட் சைடு லென்த்துக்கு ஆஃபாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். கண்டிஷன் புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மிட் பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேரலல் ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆஃப் ஆஃப் இட்ஸ் லென்த்துன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ கிவன் பண்ணியிருக்கிற இந்த இன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஓகே, நவ் ஸ்டார்ட் த சொல்யூஷன். கிவன் பண்ணியிருக்கிற இன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம வெர்டிசஸ் கிவன் பண்ணிடலாம். P Q R அப்ராக்சிமேட்லியாக பாயிண்ட் கொடுத்துடலாம். A, B, C, D, E, F. இது நாம் அசியூம் பண்ணுறது தான். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? டூ சைடில் மிட் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். மிட் பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இதுக்கு பாயிண்ட் சொல்லுங்கள். எஸ், டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. புரியுதா? கொஸ்டினை பார்த்து தான் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஓகே, நல்லா நோட் பண்ணுமா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணுன்னா இந்த எஸ் அண்ட் டீன்றது என்ன? மிட் பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன சொன்னாங்க? இந்த எஸ்டி எதுக்கு பேரலாக இருக்குது? கியூஆருக்கு பேரலாக இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணணும். எஸ்டி கியூஆருக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்டி கியூஆருக்கு ஆஃப் ஆஃப் தி லென்த்தாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ 3 கண்டிஷன் இருக்குது. 3 கண்டிஷனும் 1 by 1 நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, நவ் see the triangle PQR. What is the PQR? This is one of the vertices. Let P, Q and R be the vertices of a triangle. ட்ரையாங்கிளில் வெர்டிசஸாக இருக்குது. ஓகே, ஸோ எஸ் அண்ட் டி. வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் எஸ் அண்ட் டி? திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மிட் பாயிண்ட். எஸ் அண்ட் டி பி த மிட் பாயிண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்டா? எஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் எதை மெஷர் பண்ணணும்? மிட் பாயிண்ட் மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எஸ்ன்ற மிட் பாயிண்ட் எந்த சைடு இருக்குது? பிக்யூக்கு சென்டரில் மிட் பாயிண்ட்டு தான் எஸ்ஸாக இருக்குது. ஸோ பிக்யூ எடுத்து நீங்கள் எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிஆரை எடுத்து டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வி நீட் டு சால்வ் பிக்யூ. ரைட் பண்ணுறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ. ஸோ பிக்யூன்ற லைனில் மிட் பாயிண்ட் என்ன இருக்குது? எஸ். அதை மென்ஷன் பண்ணுறேன். So already we know that formula, midpoint formula, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. Okay. P and Q, இந்த 2 points write பண்ணுங்க. P point A, B, Q point C, D. So formula apply பண்ணுறதுக்காக x1, y1, x2, y2. So values of formula apply பண்ணுங்க. S equal to x1 plus x2. x1 value A, x2 value C. So A plus C by 2, comma y1 plus y2. y1 value B,
y2 value d. So b plus d by formula 2. So s என்ற பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ சேம் இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி டீன்ற மிட் பாயிண்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணணும். டீன்ற மிட் பாயிண்ட் எந்த சைடில் இருக்குது? P2 R இருக்குது. ஸோ இதை எடுத்து நீங்கள் t ஃபைண்ட் அவுட் பண்ணணும். midpoint of PR. Okay, second one. So PR ல இருக்கிற midpoint என்ன? T. That is equals to, already we have now that formula, midpoint formula, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. So P and R. So P point A comma P, R point E comma F. Formula apply பண்ணணும். So x1 y1 x2 y2. So now the values are applicable in the formula. T equals to x1 plus x2. x1 value A, x2 value E. So A plus E by, what is the denominator term? 2. So 2. y1 y2. y1 value B plus y2 value F by the denominator term 2. T என்ற midpoints find out பண்ணியாச்சு. Okay. S and T, two midpoint நம்ம find out பண்ணியாச்சு. Next நீங்கள் ST is parallel to QR அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். கொஸ்டினில் கிவன் பண்ணியிருக்காங்க. இந்த ST இந்த லைன் தேர்ட் சைடு ட்ரையாங்கிளில் தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் தேர்ட் சைடு. இப்போ ST QRக்கு பேரலல் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ பேரலலுக்கான கண்டிஷன் நமக்கு தெரியும். the parallel mean the slope are equal. ஸோ டூ ஸ்லோப் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த எஸ்டின்ற லைனுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸ்லோப். கியூஆர்ன்ற லைனுக்கு என்ன பண்ணணும்? ஸ்லோப். ஸோ இந்த டூ வேல்யூ ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா அதை பேரலல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? எந்த லைன்? எஸ்டி கியூஆர். ஓகே, ரைட் பண்ணுறேன். ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஸ்லோப் ஆஃப் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஸ்லோப் ஆஃப் QR இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேரலல். சப்போஸ் ஈக்குவலாக இல்லைனா this is not parallel. ஓகே. ஸோ வாட் இஸ் த ஸ்லோப் ஃபார்முலா? y2 minus y1 by x2 minus x1 equals to y2 minus y1 by x2 minus x1. S and T. ஸோ எஸ்ன்ற பாயிண்ட்டை ரைட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். A plus C by 2, B plus D by 2. Next என்ன இருக்கு? T. T point A plus E by 2, B plus F by 2. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அதுக்காக x1 y1 x2 y2. So what is the right hand side? Q and R. So the Q point is C and D, R points E comma F. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்காக x1 y1 x2 y2. ஸோ வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். y2 minus y1. y2 வேல்யூ B plus F by 2. ஃபார்முலாவில் மைனஸ் y1 வேல்யூ B plus D by 2. And the overall divided by x2 minus x1. What is x2 value? A plus E by 2, formula minus x1 value A plus C by 2. Okay, equals to the right hand side y2 minus y1. y2 value F minus y1 value D. F minus D by x2 minus x1. x2 value E, x1 value C. E minus C. Okay, listen. The numerator term, denominator பாருங்க 2 2. இது கரெக்டாக காமனாக இருக்குது. ஸோ அதனால் நியூமரேட்டர் நான் டேரெக்டாகவே ஆட் பண்ணிடுறேன். B plus F minus of B plus D, the overall divided by 2. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. ஸோ நியூமரேட்டர் மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் என்ன இருக்குது? டிவைடட். ஸோ டினாமினேட்டர் டேர்மும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். 2 காமனாக இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் டேர்மை டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம்.
a plus e minus of a plus c by 2 equals to, what is the right hand side? f minus d by e minus c. இதை simplify பண்ண முடியாது. இந்த RHS வேல்யூ LHS நீங்கள் வர வைக்கணும். அப்படி இருந்தால் தான் ஈக்குவல். ஓகே, இங்கே பாருங்கள், 2க்கு 2 கேன்சல். ஓகேவா? எஸ். ஸோ நியூமரேட்டர் என்ன இருக்குது? b ப்ளஸ் எஃப் மைனஸ் இன்சைடு மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் பி மைனஸ் டி பை ஏ ப்ளஸ் இ மைனஸ் இன்சைடு மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு எஃப் மைனஸ் டி பை இ மைனஸ் சி ப்ளஸ் பி மைனஸ் பி ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ. ஸோ எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? எஃப் மைனஸ் டி இ மைனஸ் சி. அதை ரைட் பண்ணுறேன். எல்ஹெச்எஸ் சிம்ப்ளிஃபை பண்ணதுக்கு ஆஃப்டர் f minus d by e minus c equals to right hand side என்ன இருந்துச்சு? f minus d by e minus c. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா? எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் நம்ம என்ன எடுத்தோம்? ஸ்லோப் ஆஃப் st is equal to ஸ்லோப் ஆஃப் qr அப்படின்னு எடுத்தோம். ஸோ டூ ஸ்லோப் ஈக்குவலாக இருந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? st is parallel to QR னு சொல்லிடலாம். therefore ST is parallel to QR. understand? ஓகே, மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், parallelனு ப்ரூவ் பண்ணோம். லாஸ்ட்டாக இருக்கிற ஒரே கண்டிஷன், இந்த STன்ற லைன் இந்த QRன்ற லைனுக்கு ஆஃப் லென்த்தாக இருக்கணும் அப்படின்றத தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ லென்த்துன்னு சொன்னதுனால லென்த் எதை மென்ஷன் பண்ணுது? டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எது? எஸ்டி அண்டு கியூஆர் இந்த டூ லைனுக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டிஸ்டன்ஸ். எதுக்கு டிஸ்டன்ஸ்? எஸ்டி அண்டு கியூஆர். ஸோ ஃபஸ்ட்டு நான் லார்ஜஸ்ட்டாக இருக்கிற லைனுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். கியூஆர் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ q பாயிண்ட்டையும் r பாயிண்ட்டையும் ரைட் பண்ணுங்கள். the q point is c, d, r point is e, f. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அதுக்காக x1 y1 x2 y2 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடுங்க. the LHS QR equal to root of x2 value e formula minus x1 value c the whole square plus y2 value f formula minus y1 value d the whole square. அவ்வளோதான். இது ஷார்ட் பண்ண முடியாது. இது ஒரு ஆன்சராக அப்படியே பாக்ஸ் கட்டி வைங்க. என்ன மெஷர் பண்ணுங்கள்? QD இதோடைய லென்த்தை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? எஸ் அண்டு டிக்கு டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எதுக்கு டிஸ்டன்ஸ்? நெக்ஸ்ட்டு எஸ்டி. ஸோ டிஸ்டன்ஸ் எதுக்கு? எஸ்டி. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா த ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. S and T. S point ரைட் பண்ணுங்கள். a plus c by 2 b plus d by 2. next t point ரைட் பண்ணுங்கள். a plus e by 2 b plus f by 2. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக x1 y1 x2 y2 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இந்த LHS ST equal to root of x2. what is the x2 value? a plus e by 2 formula minus x1 value a plus c by 2 whole square plus y2 value b plus f by 2 formula minus y1 value b plus d by 2 whole square. okay, that is equal to root of. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாம். a plus e மைனஸை மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் a மைனஸ் c த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ். ஸோ டினாமினேட்டர் காமனாக இருக்குது, நியூமரேட்டர் டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள். b ப்ளஸ் f மைனஸால் மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் b மைனஸ் d ஹோல் ஸ்கொயர்
hence that is equals to plus a minus a plus b cancel. So what is the remaining term? E minus c by 2 whole square plus f minus d by 2 whole square. This is f. Hence that is equals to root of, so numerator denominator தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணும்போது e minus c the whole square by 2 square value 4 plus numerator denominator தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க. f minus d the whole square by 2 square value 4. So root denominator காமனாக இருக்குது. So the overall divided by 4 numerator add பண்ணுங்க. e minus c the whole square plus f minus d the whole square. ஸோ நியூமரேட்டருக்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ நியூமரேட்டருக்கு ரூட் மட்டும் ரைட் பண்ணுங்கள். e minus c the whole square plus f minus d the whole square. ஸோ 4க்கு ரூட் வேல்யூ 2. அண்டர்ஸ்டாண்டா? ஸோ நியூமரேட்டருக்கு ரூட் எடுக்க முடியல, ரூட்டோட ரைட் பண்ணியிருக்கேன். 4க்கு ரூட் எடுத்தால் 2. ஓகே. ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 நான் தனியாக ரைட் பண்ணுறேன். இன்ட்டு ரூட் ஆஃப் e minus c the whole square plus f minus d the whole square. What is the LHS value? ST. So ST equal to 1/2 into e minus c the whole square plus f minus d the whole square square root இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எதுடைய வேல்யூ? QR வேல்யூ. ஸோ இது எதுடைய வேல்யூ? QR. இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. STன்ற லைன் QRன்ற லைனுக்கு half of its அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஃபினிஷ்ட். தேங்க்யூ.